காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணைப்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு உரிய நீரை விடுவிக்க முன்வராத நிலையில் தமிழகத்திற்கு உரிய பங்கு நீரை பெற்றிட விரைவில் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளதை பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வரவேற்று பாராட்டியுள்ளனர். உரிமைகளை விட்டுக் கொடுக்கும் தலைவர்களுக்கு மத்தியில் உரிமைகளை போராடி பெற்று தரும் ஒரு தலைவராக நமது மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் திகழ்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு திட்டங்களை வெறுமனே சொல்லும் அரசு அல்ல, திட்டங்களை சொல்லிய திட்டங்களை வென்று காட்டும் அரசு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மீண்டும் அம்மா அவர்களுடைய சிறப்பான அந்த திட்டங்களை அறிவிப்புகளை வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டினுடைய கடைசி மனிதனும் வாழ வேண்டும் என்பதிலே மிகவும் கவனமாக இருக்கிற தலைவி, டெல்டா மாவட்டத்து விவசாயிகளுடைய வாழ்வு செழிக்க 64 கோடி ரூபாயை அள்ளி தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. புரட்சி தலைவி அம்மாவுடைய இந்த முத்தான அறிவிப்பை தந்ததற்காக பாராட்டி வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த விவசாயிகளுக்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அரசு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை அவர்களுக்கான ஒரே முதல்வர் அம்மா அவர்கள் தான். இது மக்களுக்கான ஆட்சி, இது மக்களுடைய துயர்களை துடைக்கக்கூடிய ஆட்சி என்பதில் ஐயப்பாடு இல்லாது வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சாரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களையே சாரும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன்.